الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இப்போது நாம் சூரத்துல் மாஊன் என்று அழைக்கப்படுகின்ற அல் குர்ஆனுடைய 107வது சூறாவை அத்தியாயத்தை பார்ப்போம். அல் மாஊன் என்பதுதான் இதனுடைய பிரபலியமான பெயர். இதற்கு சிலர் அற்பப்பொருள் என்று மொழிபெயர்ப்பார்கள். அதாவது சாதாரணமான உதவி செய்ய முடியுமான பொருட்களை மாஊன் என்று நாம் அழைக்கலாம். இந்த சூறாவுக்கு இன்னும் பல பெயர்கள் பிற்காலத்திலே அறிஞர்களால் சூட்டப்பட்டுள்ளன. அல் மாஊன் என்பது இந்த சூறாவிலே கடைசியாக இருக்கக்கூடிய சொல். அல் குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலும் அல் மாஊன் என்று வரவில்லை. இந்த சூறாவில் மாத்திரம்தான் அது இருக்கிறது. இந்த சூறாவுக்கு பிற்காலத்திலே அறிஞர்கள் சூரத்து தீன், சூரத்து அரஐத, சூரத்து தக்தீப், சூரத்துல் யதீம் போன்ற பல பெயர்களை கொண்டு அடையாளப்படுத்தியும் இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த சூறா எங்கே இறக்கி அருளப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னாலா அல்லது பின்னாலா என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெரும்பாலான அறிஞர்கள் இது மக்காவிலே, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் இறக்கி அருளப்பட்டதாக கருதுகிறார்கள். மக்கியாவான சூறா அவ்வாறு தான் தெரிகிறது. சிலர் இதனுடைய கடைசி முதல் 3 வசனங்களும் மக்காவிலும் ஏனைய வசனங்கள் மதீனாவிலும் இறக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஏனென்றால் அது முனாஃபிக்குகளை சொல்வதை போன்றிருக்கிறது என்பதனால். என்றாலும் அனைத்துமே மக்காவிலே இறக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருப்பது தெரிகிறது. அல்லாஹு அலம். எனவே நாம் இங்கு சுருக்கமாகத்தான் இவற்றை பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த சூறாவுடைய மகாசித், மிக முக்கியமான மக்சத், நோக்கம் என்ன என்றால், மறுமையிலே உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு கூலி கொடுக்கப்படுவதை பொய்ப்பிப்பவர்களுடைய நிலை குறித்தும் அவர்களுடைய மோசமான செயல்பாடுகள் குறித்தும் ஆச்சரியப்பட வைப்பதுதான் இந்த சூறாவுடைய முக்கியமான நோக்கம். அதேபோன்று தொழுகை விடயத்திலே பொடுபோக்காக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பவர்களை இகழுதல் இந்த சூறாவின் இன்னொரு நோக்கமாக நாங்கள் பார்க்கலாம். இப்போது நாங்கள் இந்த சூறாவிலே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். ஒன்று, மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்கள் குறித்து ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது முதலாவதாக. அடுத்ததாக யதீம்கள், மிஸ்கீன்கள், அதாவது அனாதைகள், ஏழைகள் விடயத்திலே தவறாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை இகழ்ந்துரைத்தல். மூன்றாவதாக தொழுகை விடயத்திலே பொடுபோக்காக கணக்கின்றி நடந்து கொள்ளக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு நல்ல விடயங்களை தடுக்கக்கூடியவர்களை இகழ்ந்துரைத்தல். அடுத்ததாக நாம் இந்த சூறாவுக்குள் வருவோம். இந்த சூறாவிலே எத்தனை ஆயாக்கள் இருக்கின்றன? 7 ஆயாக்கள். முதல் ஆயா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அரஐதல்லதி யுகذிபு
பித்தீன். அரஐத்த நீர் பார்த்தீரா. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்களை நோக்கி சொல்லப்படக்கூடிய ஒன்றும் அவர்களுடைய உம்மத்தையும் நோக்கி சொல்லப்பட்டது தான். ஏனென்றால் நபிகள் அவர்கள் தான் தன்னுடைய உம்மத்துக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய சமுதாயமாகிய எங்கள் ஒவ்வொருவரை பார்த்தும் இது கேட்கப்படுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரஐத்த நீர் பார்த்தீரா. இது அரபு மொழியிலே ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகம். நீர் பார்த்தீரா என்றால் நீர் கண்ணால் பார்த்தீரா அல்லது நீர் அறிந்தீரா. அல்லதி யுகதிப் பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரா. எதை? பித்தீன் தீனை. தீன் என்பது அதிகமாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அர்த்தம் மார்க்கம். ஆனால் இங்கே தீன் என்பது கூலி கொடுக்கப்படுவது, அதாவது மறுமை நாளையிலே கூலி கொடுக்கப்படுவது. அது நட்கூலியாக இருக்கலாம் அல்லது தண்டனையாக இருக்கலாம். இரண்டுமே கூலிதான், ஜஸா. எனவே மறுமை நாளையிலே நட்கூலி கொடுக்கப்படுவதை அல்லது தண்டனை கொடுக்கப்படுவதை பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரா. எனவே மறுமை நாள் ஒன்று இருக்கிறது. அதிலே விசாரணை நடக்கும், கேள்வி கணக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு நல்லவர்களுக்கு நட்கூலியும் கெட்டவர்களுக்கு தண்டனையும் இருக்கிறது என்பதை பொய்ப்பிக்கக்கூடியவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இன்னும் இப்படியான மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹு தஆலாவுக்கு வழிபட மாட்டான். அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து நடக்க மாட்டான். அதன் விளைவாக அவனிடத்திலே மோசமான செயல்கள் இருக்கும். எனவே ஈமானுக்கும் அஹ்லாக்குக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூறாவின் மூலம் உணர்த்துகிறான். எனவே மறுமை நம்பிக்கை என்பது மிக முக்கியமான நம்பிக்கை. அல்லாஹு தஆலாவுடைய ஈமானை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். அதற்கு பிறகு அதிகமாக மறுமை நம்பிக்கை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். மறுமை நம்பிக்கை மிக முக்கியமானது. மறுமை நம்பிக்கை இல்லை என்றால் மனிதனுடைய செயல்பாடுகள் மோசமாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே உணர்த்துகிறான். என்ன சொல்ல வருகிறான்? ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம். அவன் இப்படி மறுமையை பொய்ப்பிப்பவன். யதுஉல் யதீம். அத்தீன் என்பது நான் என்ன சொன்னேன்? கூலி கொடுக்கப்படுவது, விசாரணை செய்து கூலி கொடுக்கப்படுவது. நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் கூட பார்க்கலாம். மாலிகி யௌமித்தீன், தீனுடைய நாளின் அதிபதி, சொந்தக்காரன் என்று நாங்கள் சொல்கிறோம். தீன், அங்கே தீன் என்பது கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதி. இப்போ யோமுத்தீன் என்பது யோமுல் கியாமா, கியாமாவுடைய நாள். இன்னும் இதை பொய்ப்பிப்பவன் எப்படி நடக்கிறான்? ஃபதாலிக அவன், அல்லதி யதுஉல் யதீம், யதீமை அனாதையை கடுமையாக தள்ளிவிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அனாதை என்றால் யார்? பருவ வயதை அடைவதற்கு முன்னால் ஒருவர் தன்னுடைய தந்தையை இழந்தால் அவர் அனாதை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தந்தையை இழப்பவர் அனாதை. பருவ வயதை அடைந்ததும் அவர் அனாதை என்ற நிலையிலிருந்து மாறிவிடுவார். பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு ஒருவர் தந்தை இழந்தால் அவர் அனாதை இல்லை. எனவே அனாதைக்குரிய வரைவிலக்கணம் என்ன என்பதை நான் சொன்னேன் மார்க்கத்திலே. எனவே அல்லாஹ் இங்கே என்ன சொல்ல வருகிறான்? அனாதையை யதுஉ. யதுஉ என்பது தஅ, யதுஉ தஅ என்ற அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கடுமையாக தள்ளிவிடுவது, தட்டிவிடுவது என்பது அர்த்தம். அல்லாஹ் தஆலா நரகவாசிகளை பற்றி சொல்கிற பொழுது, யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஅ, அவர்கள் நரகத்தின் பக்கம் கடுமையாக தள்ளிவிடப்படுவார்கள். எனவே அனாதையை கடுமையாக தள்ளிவிடக்கூடியவன் என்றால் என்ன அர்த்தம்? அனாதைக்கு
அவருடைய உரிமையை கொடுக்காமல் இருப்பவன். அனாதைக்கு செல்ல வேண்டிய அனாதை பலவீனமானவர், தந்தை இல்லாத நிலையிலே இருப்பவர். எனவே அதனை பயன்படுத்தி சிலர் அனாதைக்குரிய உரிமையை கொடுக்காமல் அதனை என்ன செய்வார்கள்? பறித்து கொள்வார்கள். அனாதையை கண்ணியப்படுத்துமாறு இஸ்லாம் சொல்கிறது. இவர்கள் அனாதையை என்ன செய்ய மாட்டார்கள்? கண்ணியப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இரக்கம் காட்ட தேவையுள்ளவர்களாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லியிருக்கின்றான். அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், யதீமை நீர் அடக்கி ஆளாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அவன் யத்தீமுக்கு நீ கண்ணியம் கொடுக்க வேண்டும். இன்னொரு சூரத்துல் ஃபஜ்ருடைய 17வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? கல்லா பல்லா துக்ரிமூனல் யத்தீம், நீங்கள் யத்தீம்களுக்கு கண்ணியம் கொடுக்காதவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே யத்தீம்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே இந்த மறுமை நம்பிக்கை இல்லாதவன் என்ன செய்கிறான்? யத்தீமை தள்ளிவிடுகிறான். அதாவது அவனுடைய உரிமையை அவனுக்கு கொடுக்காமல் இருக்கின்றான். தொடர்ந்து 3வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். வலா யஹுத்து, அவன் மறுமை நம்பிக்கை இல்லாதவன் தூண்டுவதும் இல்லை, மற்றவர்களை தூண்டுவதில்லை. எதற்கு? அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு. தஆமுல் மிஸ்கீன், மிஸ்கீனுடைய உணவு என்று அல்லாஹ் சொல்கிறான். மிஸ்கீனுடைய தஆம், மிஸ்கீன் என்றால் ஏழை. ஏழைக்கு உணவு முக்கியம் என்பதை இந்த ஆயா அல்லாஹ் சொல்கிறான். ஏழை உணவு பெறாமல் இருக்கிற நிலையிலே ஏழையை சமூகம் விட்டுவிட முடியாது. அவர்கள் உணவளிக்கப்பட வேண்டும். ஏழைகளுக்கென்று உணவு இருக்கிறது. அல்லாஹு தஆலா தஆமுல் மிஸ்கீன் சொல்லாமல் தஆமுல் மிஸ்கீன் என்று இங்கே சொல்கிறான். மிஸ்கீனுடைய தஆம். எனவே மிஸ்கீனுக்குரிய தஆம் என்பதை அது எங்களுக்கு உணர்த்துகிறது இந்த வார்த்தை பிரயோகமே. எனவே மிஸ்கீனுக்குரிய அந்த உணவுக்கு மற்றவர்களை தூண்டாமல் இருக்கிறான். மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதற்கு மற்றவர்களை அவன் தூண்டுவதும் இல்லை. இங்கே பாருங்கள், அல்லாஹு தஆலா அவன் மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதும் இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்? அவன் யத்தீமுடைய ஹக்கையே கொடுக்காமல் இருக்கின்றான். எப்படி அவன் தன்னுடைய செல்வத்திலிருந்து மிஸ்கீனுக்கு உணவளிப்பான்? நிச்சயமாக மற்றவர்களுடைய ஹக்கையே, பலவீனமானவனுடைய ஹக்கையே பறித்தெடுப்பவன் எப்படி மிஸ்கீனுக்கு உணவளிப்பான் என்பதை எதிர்பார்க்க முடியும்? சரி, அவன் தான் உணவளிக்கவில்லை, ஆனால் மற்றவர்கள் உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதும் இல்லை. சமூகத்திலே உள்ள மற்றவர்கள் உணவளிப்பதற்கு தேவையான நேரத்திலே அவனால் தூண்ட முடியுமாக இருக்கின்ற பொழுது அதை அவன் தூண்டுவதும் இல்லை. சில நேரம் அதை தடுக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு மறுமை நம்பிக்கை இல்லை. நாம் உணவளித்தால், அனாதையை கவனித்தால், அவர்களுக்கு இரக்கம் காட்டினால் அல்லாஹு தஆலா மறுமையிலே எங்களுக்கு கூலி தர இருக்கின்றான். அதற்காக சுவர்க்கத்தை தருவான். பலவீனமானவர்களோடு நாம் மோசமாக நடந்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு மறுமையிலே தண்டனையை தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களிடத்திலே இல்லாததின் காரணமாக அவர்கள் இந்த வேலையை செய்ய மாட்டார்கள். சூரத்துல் ஃபஜ்ருடைய 18வது ஆயாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தஹாத்தூன அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீனுடைய உணவுக்கு நீங்கள் ஒருவரையொருவர் தூண்டிக் கொள்வதில்லை, ஒருவரையொருவர் ஆர்வமூட்டிக் கொள்வதில்லை. மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு சமூகத்திலே ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வமூட்ட வேண்டும். மிஸ்கீன்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அது சமூகத்துடைய பொறுப்பு. அடுத்த ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஃபவைல், வைல் என்பது அரபு மொழியிலே அதாப், வேதனை, ஹலாக், அழிவு. எனவே தொழுகையாளிகளுக்கு, முஸல்லீன் தொழுகையாளிகள், தொழுகையாளிகளுக்கு தண்டனை இருக்கிறது, அழிவு இருக்கிறது. இங்கே இந்த இடத்திலே இந்த ஆயா முடிந்தாலும் இதோடு ஒருவர் ஓதி நிறுத்தி
தொழுகையிலே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, அல்லது சாதாரண நிலையிலே இந்த இடத்திலே நிறுத்துவதோடு முடித்து கொள்ள முடியாது. தொடர்ந்து அடுத்த ஆயாவை அவர் ஓத வேண்டும். ஏனென்றால் இல்லை என்றால் பிழையான அர்த்தம் இங்கே புரியப்படும். தொழுகையாளிகள் எல்லோருக்கும் தண்டனை இருக்கிறது என்று புரியப்படும். எனவே அவ்வாறல்ல. எப்படியான தொழுகையாளிகளுக்கு அழிவும் தண்டனையும் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா தொடர்ந்து அடுத்த ஆயாவிலே சொல்கிறான். எப்படியான தொழுகையாளிகள்? அல்லதீனஹும், அவர்கள்தான், அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையை விட்டும் பராமுகமாக இருப்பார்கள். சாஹூன், சஹு, பராமுகமாக இருப்பார்கள். அதாவது தொழுகையிலே அவர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள். தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் அதற்குரிய நேரத்தில் தொழாமல் அதனை பிற்படுத்தி அதனுடைய நேரம் சென்றதற்கு பின்னால் தொழுதால் அவர்கள் தொழுகையிலே பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையிலே ஒருவர் பராமுகமாக இருக்கிறார், அதாவது ஒருவர் தொழாமல் தூங்குகிறார், அப்படியானவருக்கு ஒரு கடுமையான தண்டனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அது கபருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, தொழாமல் தூங்குபவருக்கு. அல் குர்ஆனை கற்றிருந்தும் கடமையான தொழுகையை தொழாமல் தூங்குகின்றவருக்கு பர்ஸஹ் வாழ்க்கையிலே, கபருடைய வாழ்க்கையிலே அவருடைய தலை உடைக்கப்படுவதை நபி அவர்களுக்கு கனவில் காண்பிக்கப்படுகிறது. இத்தகையவர் தொழுகையிலே பராமுகமாக இருப்பவர். அதே போன்று தொழுகையுடைய நிபந்தனைகளை பேணாமல், அதனுடைய அர்கான்களை, அதில் உள்ள வாஜிபாத்துக்களை பேணாமல் நடக்கக்கூடியவர், அவரும் இதிலே அடங்குவார். அதேபோல் முனாஃபிக்களுடைய தொழுகை பொதுவாக இப்படித்தான் இருக்கும். தொழுகையை விட்டும் அவர்கள் பராமுகமாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஊஹும், முனாஃபிக்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள், அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறான் என அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வை இவ்வாறு ஏமாற்றலாம், இவ்வாறு செய்தால் அல்லாஹ்விடம் தப்பிவிடலாம். ஆனால் இல்லை, உண்மையிலே அவர்கள் தான் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறான் என்றால் அவர்கள் மறுமையிலே தண்டனையை சந்திக்கப் போகிறார்கள். தொடர்ந்து சொல்வா, இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகையை நின்றால் சோம்பேறிகளாக இருப்பார்கள், ஈடுபாடு இருக்காது. யுராஊன நாஸ், மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். வலா யத்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, குறைவாகவே அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். இது முனாஃபிக்களுடைய நிலை. சூரத் தௌபாவுடைய 54வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? வலா யத்தூன ஸலாத இல்லா வஹும் குசாலா, அவர்கள் சோம்பேறிகளாகவே அன்று தொழுகைக்கு வரமாட்டார்கள், தொழுகைக்கு வருவார்கள் சோம்பேறிகளாக வருவார்கள். வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், செலவு செய்தால் எப்படி செலவு செய்வார்கள்? அவர்கள் விரும்பாமல் தான் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் வெறுத்தவர்களாகவே அன்றி செலவு செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறான். அதே போன்று சூரத் மரியமுடைய 59வது ஆயாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபிமார்களுக்கு பிறகு அவர்களை பின்பற்றுவதாக கூறிக்கொண்டு வந்த சிலர் எப்படி இருந்தார்கள்? ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉ ஸலாஹ், தொழுகை அவர்கள் வீணடித்தார்கள். வத்தபஉ ஷஹவாத், ஆசாபாசங்களை, மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் வழிகேட்டை சந்திப்பார்கள், அதாவது அதற்குரிய தண்டனையை மறுமையிலே அவர்கள் சந்திப்பார்கள், பெற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து அல்லாஹ் பொடுபோக்காக தொழுகையிலே இருக்கக்கூடிய தொழுகையாளிகளை பற்றி என்ன சொல்கிறான்? எனவே தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் இங்கே சொல்வதனால் அவர்கள் தொழுவார்கள். ஒன்றோ நாங்கள் தொழுகிறோம் என்பதை கடைபிடித்திருப்பார்கள் இஸ்லாத்துக்குள்,
நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். வருடத்துக்கு ஒரு முறை தொழுவக்கூடியவர்களாக இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறை தொழுவதாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம். இவ்வாறு தாங்கள் தொழுகையாளிகள் என்பதை அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் காண்பிப்பார்கள். அல்லது நாங்களும் முஸ்லீம்கள் என்று அவர்கள் தங்களை சொல்லிக்கொள்வார்கள். அவர்கள் தொழுவார்கள், ஏதோ ஒரு முறையாவது தொழுவார்கள். ஆனால் தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் தான் காண்பிப்பவர்கள், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள். எனவே அவர்கள் தான் காண்பிப்பவர்கள். எதை? மனிதர்களுக்கு எதை காண்பிக்கிறார்கள்? தங்களுடைய அமல்களை மற்றவர்கள் பார்ப்பதற்காக அதனை செய்கிறார்கள். இங்கே தொழுகையை அவர்கள் எதற்காக தொழுகிறார்கள்? மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இஹ்லாஸ் அங்கே இல்லை. அல்லாஹு தாலாவுக்காக அவர்கள் தொழவில்லை. அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து அவனுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்ற பயத்தினால் தொழவில்லை. மூமின்கள் அவர்களை பார்க்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களிடமிருந்து புகழ் கிடைக்கும், அல்லது அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு பயன் கிடைக்கும். அவர்களுடைய தர்மம் அல்லது அவர்களிடம் ஏதாவது ஒரு தொழில், ஏதோ அவர்கள் இவர்களுக்கு பயனளிப்பார்கள் என்பதற்காக மற்றவர்களுக்காக என்ன செய்கிறார்கள்? காண்பிக்கிறார்கள். இதை நாங்கள் ரியா என்று சொல்வோம். எனவே ரியாவிலே முனாஃபிக்களுடைய ரியாவை பொறுத்தவரையில் ஷிர்க். ஒட்டுமொத்தமாக அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அந்த அமலை செய்கிறார்கள். மூமீன்களிடம் கூட ரியா ஏற்படும். அதாவது அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு அமல் செய்கின்ற பொழுது அவர்கள் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அந்த அமலை அழகாக செய்வார்கள். தொழும் பொழுது தொழுகை நீட்டி தொழுவார்கள். இவ்வாறு வருகிற பொழுது அவர்கள் தடுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். இதனை தடுத்து கொள்வது ஒரு மூமினுடைய கடமை. இல்லை என்றால் அந்த அமலை, அந்த ரியா, அந்த முகஸ்துதி பாதிக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாகவே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஒருவர் காண்பிப்பதற்காக செய்தால் அது முனாஃபிக்களுடைய ரியா. அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய ஷிர்க், சிறிய ஷிர்க் அல்ல. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வயம்னஊனல் மஊன். அல்லாஹ் தஆலா தொழுகை பற்றி சொன்னான். தொழுகையில் இவர்கள் பொடுபோக்கானவர்கள். அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு, அதில் அவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு, மனிதர்களோடு உள்ள அவர்களுடைய தொடர்பிலும் அவர்கள் மோசமாக இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? வயம்னஊனல் மஊன். மாஊனை தடுக்கிறார்கள். தடுக்கிறார்கள் என்றால் மனிதர்களுக்கு கொடுக்காமல் தடுக்கிறார்கள். மாஊன் என்றால், மாஊன் என்பது அவர்களிடம் இருக்கக்கூடிய விடயங்களை கொண்டு மற்றவர்கள் பயனடைவது. அது தர்மம் கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது இரவல் கொடுப்பதாக இருக்கலாம். இப்படியான பொருட்கள், அதாவது சாதாரணமான பொருட்கள். பொதுவாக மக்கள் அவ்வாறான பொருட்களை ஒருவருக்கொருவர் கொடுப்பார்கள். சட்டி, முட்டி, மண்வெட்டி, கோடாரி, இவ்வாறு இன்னொரு மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். அல்லது ஒருவர் உப்பு கேட்கிறார் கொஞ்சம், அல்லது குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கின்றார். இவ்வாறான நிலையிலே நாம் கொடுத்துதவ வேண்டும். இப்படியானதை கூட சிலர் கொடுக்காமல் தடுப்பார்கள். அதை கொடுப்பதால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதை கூட கொடுத்துதவாமல் இருக்கக்கூடியவர்கள். எனவே அது இரவலாக கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக தண்ணீர், உப்பு போன்று கொடையாக கொடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். எனவே மற்றவர்களுக்கு நாம் உதவ வேண்டிய இடத்திலே உதவ வேண்டும். குறிப்பாக ஒருவர் தாய்த்திருக்கிறார். அவர் தண்ணீர் குடிக்காவிட்டால் அவர் பாதிப்புக்கு உள்ளாவார், அவருக்கு மரணம் வந்துவிடும். இப்படியான நேரத்திலே நாம் கொடுத்துதவுவது கட்டாயம், வாஜிப். எனவே நாம் உதவ வேண்டிய இடத்திலே உதவுவது முக்கியம். ஆனால் இந்த
தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதிலும் மோசமானவர்களாக கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயாவிலே இகழ்ந்துரைக்கின்றான். அல் மஊன் என்பதை சிலர் ஜக்காத்தை தடுப்பதும் அடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சலஃபுகளிலே சில அறிஞர்கள். ஏனென்றால் ஜக்காத் என்பது ஜக்காத்து கடமையான ஒருவருக்கு அவருடைய சொத்திலே அது ஒரு சிறியோர் தொகைதான். அது அவருக்குரியதல்ல, அது இலைகளுக்கு செல்ல வேண்டியது. அதை உரியவர்களுக்கு கொடுத்து உதவாதவர்கள் அவர்கள் மாவுனை மக்களுக்கு கொடுக்காமல் தடுக்கக்கூடியவர் என்பதிலே அடங்குவார் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சூறாவிலிருந்து நாம் நிறைய பயன்களை படிப்பினைகளை பெற முடியும். இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும், இந்த பண்புகள் என்னிடம் இருக்கிறதா? தொழுகையை வீணடிக்கின்ற, தொழுகையிலே பொடுபோக்காக பராமுகமாக இருக்கின்ற, மற்றவர்களுக்கு நலவை தடுக்கின்ற இந்த பண்பு இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு தண்டனை வருவதை அவர் எதிர்பார்க்கட்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறான பண்புகள் அவரிடம் இல்லை என்றால் அவர் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும். குர்ஆன் என்பது வெறுமனே அதனை ஊதுவதன் மூலமாக வணங்குவதற்கு மாத்திரம் இறக்கி அருளப்பட்டதல்ல. அதுவல்ல குர்ஆனுடைய நோக்கம், அது மாத்திரமல்ல. அதோடு சேர்த்து என்ன செய்ய வேண்டும்? அந்த குர்ஆனுடைய ஒழுக்கங்களை அவர் எடுத்து நடக்க வேண்டும். அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், فإن خلق نبي الله صلى الله عليه وسلم كان القرآن. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. அதாவது குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக தன்னுடைய பண்பாட்டிலே நடத்தையிலே அதை கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதேபோன்று இந்த சூறாவிலே ஏழைகளையும் அனாதைகளையும் கவனிப்பதற்கு ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தொழுகையிலே கவனம் எடுப்பதற்கும் அதனை பேணி தொழுவதற்கும் அதிலே இஹ்லாஸோடு நடந்து கொள்வதற்கும், அதில் மாத்திரமல்ல எல்லா அமல்களிலையும் நாம் இஹ்லாஸோடு நடப்பதற்கு இந்த சூரா எங்களை அழைக்கிறது. இஹ்லாஸ் இஸ்லாத்துடைய அடிப்படை. அல்லாஹுக்காக நாம் எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே மக்களுக்கு காண்பிப்பதற்காக செய்வதை இகழ்ந்துரைத்திருக்கிறான். ரியா ஒரு மோசமான விடயம். அதே போன்று இன்னொன்று இருக்கிறது சுமா. ஒருவர் அமல் செய்துவிட்டார், அதை மற்றவர்களுக்கு கேட்கச் செய்வது. நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், இவ்வாறெல்லாம் செய்திருக்கிறேன் என்று தான் செய்த அமலை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டுவது, காண்பிப்பதும் மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்வதும் தவறு. அதே நேரத்தில் மற்றவர்கள் தான் செய்த அமலை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டுகின்ற சுமா, இதுவும் பாவமானது. அதேபோன்று மற்றவர்களுக்கு நாம் நலவு செய்ய வேண்டும். சாதாரணமான செல்வங்களை அவர்களுக்கு நாம் கொடுத்துதவ வேண்டும். இரவலாகவோ அல்லது அவர்களுக்கு சொந்தமாகவோ கொடையாகவோ நாம் கொடுக்க வேண்டும். சிறிய அதனை நாம் தடுப்பது அல்லாஹு தஆலா இகழுகின்ற ஒரு பண்பென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரவல் கொடுப்பதும் மார்க்கத்திலே ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விடயம். இன்னொரு படிப்பினை தான், ஒரு மூமினிடத்திலே இஹ்லாஸ் இருக்கும், அல்லாஹுக்கு அவன் செய்வான். அதே நேரத்தில் இஹ்சான், மற்றவர்களுக்கு நலவு செய்கின்ற தன்மை இருக்கும். ஆனால் ஒரு மோசமானவனிடத்திலே குஃபுர் இருக்கும், அல்லாஹ்விடத்திலே நன்றி இல்லாமல் அல்லாஹ் இறை நிராகரிக்கக்கூடியவனாக அல்லது அல்லாஹ்வை நன்றி மறப்பவனாக அவன் இருப்பான். அதே போன்று அவனிடத்திலே புஹ்ல், கஞ்சத்தனம் இருக்கும்.
எனவே ஒரு காஃபிரிடத்திலும் ஒரு மோசமான இடத்திலும் குஃபுரும் புகலும் இருக்கும். இதற்கு நேர் மாற்றமானது ஒரு மூமின் இடத்திலே இருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த குஃப்ரையும் புகலையும் குர்ஆனிலே பல இடங்களிலே இகழ்ந்துரைத்திருக்கின்றான். இந்த சூறாவில் நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா ரியாவை பற்றி சொல்கிறான். ரியா இஹ்லாஸுக்கு எதிரானது. அதேபோன்று மாவுனை தடுப்பதை பற்றி சொல்கிறான். இது இஹ்சானுக்கு எதிரானது. இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா மறுமையை பொய்ப்பிக்கின்றவன் யத்தீமை கடுமையாக தள்ளிவிடுகின்றான், ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை என்று 2 விடயங்களை சொல்கிறான். சில அறிஞர்கள் இந்த 2 விடயங்களும் முன் உதாரணங்கள் தான். எனவே இப்படியான மறுமை நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்களிடத்தில் பல பண்புகள் இருக்கும். அந்த பண்புகள் மோசமான பண்புகளுக்கு இது 2ம் உதாரணங்கள் என்று விளக்கியுள்ளார்கள். அல்லது இந்த 2 பண்புகளும் மார்க்க அடிப்படையிலே மோசமான பண்புகளாக இருப்பதை போன்று ஒரு மனிதாபிமான அடிப்படையிலும் மோசமான பண்புகள் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா இந்த 2 பண்புகளையும் கொண்டு வந்திருக்கின்றான் என்று சிலர் விளக்கியிருக்கிறார்கள். இங்கே அல்லாஹ் தஆலா 2 விடயங்களை சொல்லியிருக்கின்றான். மறுமையை பொய்ப்பிக்கின்றவனிடத்திலே இருக்கின்ற பண்புகள். ஒன்று, அனாதையை கடுமையாக தள்ளிவிடக்கூடியவன். இது செயல்பாட்டோடு சம்பந்தப்பட்டது. அவன் செய்கின்ற ஒரு செயல். அதே நேரத்தில் 2வது பண்பு, மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை அவன் தூண்டுவதில்லை, மக்களுக்கு தூண்டுவதில்லை. இது விடுகின்ற ஒரு பண்பு. எனவே ஒன்று ஒரு உதாரணம், செய்கின்ற ஒரு விடயம். அடுத்தது செய்யாமல் விடுகின்ற ஒரு விடயம். இந்த 2க்குமே காரணம் அவனுடைய மறுமை நம்பிக்கை இல்லை அவனிடத்திலே என்பதுதான் இந்த சூறாவில் எங்களுக்கு உயர்த்தப்படுகிற ஃபதாலிக்க என்று அல்லாஹு தஆலா ஃபாவை முன்னால் கொண்டு வந்திருக்கின்றான். தாலிக்க என்று சுட்டிக்காட்டி அப்படியானவன். அதுக்கு முன்னால் ஃபா பயன்படுத்தப்பட்டதிலிருந்து அது அதற்கு காரணமாக இருக்கிறது என்று பல அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அதாவது அந்த மறுமை நம்பிக்கை இன்மைதான் இந்த 2 பண்புகளுக்கும் காரணம். அடுத்ததாக சமூகமாக நாம் சில விடயங்களை செய்ய வேண்டும். தனியாக எங்களால் செய்ய முடியாவிட்டாலும் சமூகமாக நாம் சில விடயங்களை செய்ய முடியும். இன்னொருவரை, மற்றவர்களை நாம் பொதுவாக தூண்ட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மற்றவர்களை தர்மம் செய்வதற்கு ஆர்வமூட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? மூமின்களை புகழ்ந்து வதவாஸோ பில் மர்ஹமா, இரக்கம் காட்டுவதற்கு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள். வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸபர், ஹக்கை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வார்கள். ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று தாமுல் மிஸ்கீன் என்று அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். மிஸ்கீனுடைய உணவு, மிஸ்கீனுக்கு உணவளித்தல் என்ற தாமுல் மிஸ்கீன் சொன்னால் மிஸ்கீனுடைய உணவு என்று பயன்படுத்தப்பட்டதிலிருந்து அந்த வார்த்தை பிரயோகம் அந்த உணவு மிஸ்கீனுக்கு தகுதியானது, மிஸ்கீனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவு என்பதை அது உணர்த்துகிறது என்று சில அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இந்த சூறாவிலும் தான் இன்னும் வேறு இடங்களிலும் உள்ளக்கூடிய ஆயாக்களில் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், வெளிப்படையாக தொழுவது மாத்திரம் போதாது. அந்த தொழுகையிலே எந்த ஒரு வாஜிபையும் நாம் விட முடியாது. அந்த தொழுகைக்குரிய ஷர்த்துக்கள், அர்கான்களை நாம் வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் பேண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இல்லை என்றால் எங்களுடைய தொழுகை பயனற்றது. அல்லாஹு தஆலா இகழ்ந்தவர்களில் நாங்கள் ஆகிவிடுவோம். இங்கேயும் அல்லாஹ் இகழ்ந்திருக்கிறான். அதே போன்று ஏற்கனவே நாம் ஓதி காண்பித்த ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள். நபிமார்களுக்கு பிறகு வந்த கூட்டங்கள். அதே போன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகைகளை நீங்கள் பேணி தொழுங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையை நீங்கள் பேணி தொழுங்கள். எனவே இந்த ஆயத்கள் வெறுமனே தொழுவது மாத்திரமல்ல, அந்த தொழுகையிலே நாம் பேணுதலாக அதனுடைய கடமைகளை, நிபந்தனைகளை, அதில் உள்ள அர்கான்களை, முக்கியமான பகுதிகளை பேணி தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்
ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டினோம். அதாவது தொழுகையிலே சிலர் மறப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூட மறந்திருக்கிறார்கள். அது அஸ்ஸஹு ஃபிஸ்ஸலா, தொழுகையிலே மறப்பது. இங்கே அஸ்ஸஹு அனிஸ்ஸலா, ஹும் அன் ஸலாத்திஹிம், தொழுகையை விட்டும் பராமுகமாக இருப்பது. இது இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? தொழுகையிலே ஒருவர் மறதியாகுவது, அதற்கு சுஜூது சஹு செய்வதற்கு மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அது வேண்டுமென்று செய்வதல்ல. ஆனால் இங்கே தெரிந்து தெரிந்து செய்வது. அஸ்ஸஹு அனிஸ்ஸலா, தொழுகையை விட்டும் பராமுகமாக தொழுகை மறந்தவனை போன்று இருப்பது, அல்லது தொழுகை பொடுபோக்காக இருப்பதைத்தான் இந்த வார்த்தை பிரயோகம் குறிக்கிறது. அதனால் தான் அதா இப்னு தீனார் அவர்களை தொட்டும் ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கால அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்று சொன்ன அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும். வலம் யகுல் ஃபீ ஸலாத்திஹிம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்கள் தொழுகையிலே சாஹிகளாக மறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லவில்லை. அதாவது அவ்வாறு சொல்லியிருந்தால் சாதாரணமாக தொழுகையிலே ஒருவர் தெரியாமல் மறந்தாலும் கூட அவரும் உள்ளடங்கி விடுவார் என்பதனால் அவர் இவ்வாறான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே தெரிந்து கொண்டு பொடுபோக்காக இருப்பதைத்தான் இந்த ஆயா குறிக்கும். அதல்லாமல் தொழுகையிலே நாம் எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம், தொழுகையிலே மறந்து 2 ரக்காத்துக்களிலே சலாம் கொடுக்கக்கூடியவர்கள், இவ்வாறானவர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்கள் இவ்வாறு நடக்கின்ற பொழுது இதற்குள் அடங்க மாட்டார்கள். அதே போன்று தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்பவர்கள் ஒட்டுமொத்தமாக தொழாதவர்கள் என்பதல்ல. அல்லாஹ் தஆலா தொழக்கூடியவர்கள் என்று சொல்வதிலிருந்து அவர்களும் ஏதோ ஒரு வகையிலே தொழுகையிலே சம்பந்தப்படுகிறார்கள். ஆனால் அதிலே அவர்கள் பராமுகமாக இருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று தொழுகையிலே தொழுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக ஈடுபாடு இல்லாமல் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக இவ்வாறு தொழக்கூடியவர்கள் இருக்கலாம், அல்லது தொழுகை பிற்படுத்துபவர்களாக இருக்கலாம், அல்லது தொழுகையுடைய அர்கான்களை, வாஜிபுகளை, ஷுரூத்துகளை பேணாதவர்களாக இருக்கலாம். இந்த சூறாவில் இருக்கக்கூடிய சில மொழியியல் நுணுக்கங்களை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அரைத்த அல்லதி யுகதிப் பித்தீன், மார்க்கத்தை, அதாவது மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவனை நீர் பார்க்கவில்லையா என்று ஆரம்பிக்கின்றான். அதாவது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை பிரயோகம். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நிறைய பேர் மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவர்களாகத்தான் அன்று இருந்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது இது எப்படி ஒரு ஆச்சரியமான விடயமாக பார்க்க முடியும் என்றால் இல்லை. அதற்கு பின்னால் வரக்கூடிய 2 பண்புகள் தான் ஆச்சரியமாக இருக்கு ஒரு விடயம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த வார்த்தை பிரயோகத்தை ஒரு மனிதன் கேட்கின்ற பொழுது அவன் அதற்கு பின்னால் என்ன வரப்போகிறது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனிடத்திலே வரும். தீனை, அதாவது மறுமையை, கூலி கொடுக்கப்படுவதை பொய்ப்பிப்பவனை பார்த்தீரா? என்ன அவனுடைய ஆச்சரியமான நிலையை பார்த்தீரா என்றால் எதற்கு ஆச்சரியப்பட வேண்டும்? அவன் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறான் என்கின்ற இந்த முதல் வாக்கியம் பின்னால் என்ன வருகிறது என்பதை ஊன்றி கவனிப்பதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மறுமையை பொய்ப்பிப்பது எவ்வளவு மோசமான பண்பு என்பதை உணர்த்துவதற்கு அப்படியானவர்களிடம் இருக்கின்ற 2 பண்புகளை இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றான். இப்படியான பண்புகள் மூமின்களிடம் இருக்கக்கூடாது என்பதையும் இதன் மூலம் உணர்த்தி இருக்கின்றான். இங்கே தாலிக்க என்பது அரபியிலே ஒரு விடயத்தை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு சொல். தூரத்திலே உள்ள ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு. தூரத்திலே உள்ளவன் என்பதை இந்த அப்படியானவன், மறுமையை பொய்ப்பிக்கின்றவன், ஃபதாலிக்க அப்படியானவன் என்று ஒரு தூரத்திலே உள்ள ஒருவனை சுட்டி காட்டுவதை போன்று இந்த வார்த்தை பிரயோகம் அவன் ஒரு தூரமானவன், கெடுதியிலே மிக தூரம் சென்றவன் என்பதை சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அதே போன்று தாலிக்க, ஹுவா என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இங்கே பிரதிப்பேர் சொல்லை பயன்படுத்தாமல், அரபியிலே பமீரை பயன்படுத்தாமல் இஸ்முல் இஷாராவை பயன்படுத்தி இருக்கின்றான். எனவே இதுவும் இந்த காரணத்தை குறிப்பிட்டதாக இருக்கிறது.
இந்த மறுமையாம் பொய்ப்பிப்பதன் காரணமாகத்தான் அப்படியானவன் இந்த நிலை. அதே போன்று இந்த தாலிக்க என்ற வார்த்தை பிரயோகம் அரபு மொழியை கவனிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அது மேலதிகமான ஆர்வத்தை ஊட்டக்கூடியதாக இருக்காது கேட்கக்கூடியவருக்கு. ஏனென்றால் அங்கே எல்லாம் இரண்டை சொல்கிறான். ஒன்று இஸ்முல் இஷாரா தாலிக்க என்பதை பயன்படுத்தி இருக்கிறான். அதே போன்று இஸ்முல் மௌசூல் அல்லதி என்பதை பயன்படுத்தி இருக்கின்றான். இந்த இரண்டும் சேர்ந்து இந்த வார்த்தை பிரயோகத்தை செய்மெடுப்பதற்கு கூடுதல் ஆர்வத்தை அதை பற்றி அறிவதற்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது என்று மொழியியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் யுகத்திபு பொய்ப்பிப்பவன் என்பதை ஒரு வினை சொல்லிலே சொல்லியிருக்கிறான். அதுபோன்று யது தள்ளிவிடக்கூடியவன் என்பதையும் முதாரியான ஃபியல் முதாரி என்று சொல்வார்கள் அரபி மொழியிலே. யுகத்திபு யது யஹுத்து இந்த ஃபியல் முதாரி அல் ஃபியலுல் முதாரி என்று சொல்லக்கூடியது அல்லது சேகத்துல் முதாரி பொறுத்தவரையிலே இது ஒன்று தொடர்ந்து நடப்பதை அல்லது அடிக்கடி நடப்பதை திரும்ப திரும்ப நடப்பதை குறிக்கும். எனவே இப்படி மறுமையை பொய்ப்பிக்கின்றவனிடத்திலே இந்த பண்புகள் தொடர்ந்து நடக்கக்கூடியவையாக அல்லது திரும்ப திரும்ப நடக்கக்கூடியவையாக அவனுடைய ஒரு பண்பாக மாறியதாக இருக்கும் என்பதை இது குறிக்கிறது. எனவே தண்டனைகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது யாரும் கண்காணிக்க மாட்டார்கள் என்று இல்லாமல் இருக்கின்ற பொழுது இவ்வாறான மோசமான செயல்களிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான். எனவே மறுமை நம்பிக்கை தான் ஒரு நல்ல அமல்களை ஒரு மனிதன் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது என்பது இங்கே உணர்த்தப்படுகிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா அல்லதீன யுராஊன் என்று சொல்லவில்லை, அல்லதீன ஹும் யுராஊன் என்று உறுதியாக அந்த இடத்திலே அந்த வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அவர்கள் தான் காண்பிக்கக்கூடியவர்கள். அதே போன்று வயம்னஊன் அல் மாஊன் என்பதன் மூலம் அவர்கள் கஞ்சத்தனத்தின் உச்சத்தை தொட்டவர்கள் என்று அல்லாஹ் இருந்திருக்கிறான். ஏனென்றால் சாதாரணமான பொருட்களை கூட மக்களுக்கு கொடுக்காமல் தடுக்கின்ற நிலையிலே உள்ளவர்கள் என்று உணர்த்துகின்றான். எனவே நாங்கள் இதனோடு போதுமாக்கிக் கொள்வோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين.